வணக்கம். ஹோம் கேர் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வாஷிங் லிக்யூட். அதாவது வாஷிங் லிக்யூட் மீன்ஸ் துணி வாஷ் பண்றதுக்கான லிக்யூட். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வாஷிங் பவுடர் யூஸ் பண்ணலாம், வாஷிங் சோப் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையான வீடு என்ன அப்படின்னா வாஷிங் லிக்யூடு யூஸ் பண்ணக்கூடியதா மாறிடுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இன்னைக்கு வாஷிங் பவுடர், அதாவது வாஷிங் மிஷினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் சில கம்பெனி வாஷிங் மிஷின்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாஷிங் லிக்யூடை தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வாஷிங் லிக்யூடுக்கு எல்லாரும் மாறிட்டாங்க. இன்னைக்கு நார்மலாக நீங்கள் பக்கெட்லேயே துணியை ஊற வச்சு அதை வாஷ் பண்ணுறதுக்கே வாஷிங் லிக்யூடு அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறதுல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இந்த துணி துவைக்கிறது பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் வீட்டில் பண்ணுறாங்க. லேடிஸுடைய இந்த கைகள் பார்த்தீங்கன்னா மென்மையாக இருக்கும். இந்த கை இருக்கு இல்லையா, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கைகள். அவங்க தொடர்ந்து இந்த கெமிக்கல் பேஸ்டு வாஷிங் லிக்யூட்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக மாறிடும். ப்ளஸ் சிலருக்கு வெடிப்புகள்லாம் வரலாம், சிலருக்கு கை எரிச்சல் அதிகமாக வரலாம். அதுவும் சில கம்பெனியோடைய வாஷிங் பவுடரோ வாஷிங் லிக்யூடோ யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த நெகத்தில் பார்த்தீங்கன்னா நெக சுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த பிரச்சனைகள் வரும். அது வந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது பழுத்து அது டாக்டர்கிட்ட போய் சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற பஸ்லாம் வெளியில் எடுத்து கட்டு போட்டு இதெல்லாம் நிறைய ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வாஷிங் லிக்யூட்ஸ் இல்லை இந்த மாதிரி வாஷிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா வேகமாக வாஷ் பண்ணும், அதாவது சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு எய்மா இருந்துக்கிட்டு அதில் பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பவர்ஃபுல்லான கெமிக்கல் இருக்கிற அந்த வாஷிங் லிக்யூட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். நீங்கள் துணியை இந்த மாதிரி கெமிக்கல் இருக்கிற வாஷிங் லிக்யூட்ஸில் நம்ம வாஷிங் மிஷின்லையோ அல்லது பக்கெட்டில் ஊற வச்சோ துவைச்சி அதை காய வச்சு நம்ம போடும்போது நமக்கு என்னென்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதாவது ரேஷஸ்ஸு, இச்சிங்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இன்னும் சொல்லப்போனால் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட ரொம்ப ஹார்ட்லியான இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கிற வாஷிங் லிக்யூட் யூஸ் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் நம்ம ஐஎம்சியில் கொடுத்துருக்கிற இந்த ஃபேப்ரிக் கோல்டு. ஸோ இந்த ஃபேப்ரிக் கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அலோவேரா இருக்கு, லைம் இருக்கு, அதாவது சோற்று கற்றாழை இருக்கு, எலுமிச்சை உடைய அந்த பழம் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு, பிளஸ் நீம் வேப்பம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ அலோவேரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட். ஸோ அது ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் ஆகுது. ப்ளஸ் நீம் அந்த சுத்தப்படுத்துறதுக்கான அழுக்க நீக்கிறதுக்கும் ப்ளஸ் அதனுடைய வாசனைக்காகவும் கொடுக்குறாங்க. ப்ளஸ் வேப்பம் ஆன்டி பாக்டீரியலாகவும் யூஸ் ஆகுது. ஸோ இதை யூஸ் ஆகுறதுனால இந்த மாதிரி இருக்கிற இந்த ஃபேப்ரிக் கோல்டு, ஐஎம்சியோடைய ஃபேப்ரிக் கோல்டு நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா நம்ம கை எப்பயுமே சாஃப்டாகவே இருக்கும், அதனுடைய தன்மை மாறாது. அதே நேரத்தில் நமக்கு அந்த கை எரிச்சலோ அல்லது இந்த நான் சொன்ன மாதிரி நெகை சுத்தி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஏதோ ஒரு மார்க்கெட்டோடைய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். எங்க போனாலும் ஃப்ரீயாலாம் யாரும் ப்ராடக்ட் கொடுக்கல. எல்லா இடத்துலையும் நம்ம பணம் கொடுத்து தான் அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் அதை யூஸ் பண்ற ப்ராடக்ட்ல நமக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அந்த பிரச்சனைகள் எதனால வருதுன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்ல தான் நமக்கு வருது. அப்படிங்கும்போது நாம அதில் இருந்து நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு இந்த மாதிரி ஐஎம்சியோடைய இந்த ஃபேப்ரிக் கோல்டுங்கிற இந்த மாதிரி நல்ல ஆர்கானிக் அண்ட் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், கெமிக்கல் இல்லாம இருக்கிற இந்த
பவுடர்ஸை யூஸ் பண்ணி நம்ம துணியை மட்டும் சுத்தப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நாமளே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு துணியும் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அதே நீங்க இந்த வாசனைக்காக தனியாலாம் சில லிக்யூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லிக்யூட்ஸ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ஆல்ரெடி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வாசனைக்கு இல்லை எலுமிச்சம்பழத்துடைய அந்த எக்ஸ்ட்ராக்டும் அலோவேராவும் இருக்குங்கிறதுனால ஸோ அந்த மாதிரி தனியாக கெமிக்கல் வேற ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நமக்கு பிரச்சனையை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதில் நேச்சுரலான நம்ம இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கின்னு பாதுகாப்பாக இருக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களுடைய துணியெல்லாம் நம்ம வந்து துவைக்கிறோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லியான கெமிக்கல்ஸ்ல நம்ம வந்து துவைக்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டான ஸ்கின் அப்படிங்கிறதுனால நிறைய தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துடும். பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பா அதாவது தடிப்பு வரும். இதெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு வர்றது. நமக்கு எதனால வருதுன்னு தெரியாது. கொசு கடிச்சதுனால வருமா, இல்லை ஏதாவது பூச்சி கடிச்சிருச்சா அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஹார்ட்லியான கெமிக்கல் இருக்கு இல்லையா மார்க்கெட்ல சில ப்ராடக்ட்ஸ்ல, அதை நம்ம வந்து அவங்களுடைய துணியை துவைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். ஸோ இந்த பிரச்சனைகள்ல இருந்து வராமல் இருக்கிறதுக்கு ஐஎம்சியோடைய இந்த ஃபேப்ரிக் கோல்ட் மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். நம்மளுடைய குட்டி குழந்தைகளும் சரி, பெரியவங்களும் சரி, நாமளும் சரி, இந்த ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து ஒரு விடிவு காலம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராடக்டோடைய இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாரும் இந்த ஃபேப்ரிக் கோல்டு வாங்கி யூஸ் பண்ணி நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம்.